நான் சென்னையில் உள்ள ஒரு பெரிய மருத்துவமனையின் பிரசவ அறையில் சுத்தம் செய்யும் வேலை பார்த்தேன். ஆனால் நான் அந்த குப்பையை எடுத்து லட்சக்கணக்கான ரூபாய் சம்பாதித்துக் கொண்டிருந்தேன் என்பது யாருக்கும் தெரியாது. பிரசவ நேரத்தில் டாக்டர்களும் நர்ஸ்களும் குப்பையில் எதை எறிந்து விடுகிறார்கள் என்று தெரிந்தால் உங்கள் உடம்பு சிலிர்த்து போய்விடும். அந்த பொருளை உலகம் தங்க விலை கொடுத்து வாங்க தயாராக இருந்தது. என் பெயர் வாணி. நான் சிறுவயதிலிருந்து வறுமையையும் கஷ்டங்களையும் தவிர வேறெதையும் பார்த்ததில்லை. என் அப்பா ஒரு கூலித் தொழிலாளி. வாழ்நாள் முழுவதும் உழைத்தார். ஆனால் 2 வேளை சோறு கூட சரியாக கிடைக்கவில்லை. நான் அவரது ஒரே மகள். எனக்கு 2 சகோதரர்கள் இருந்தனர். அப்பாவின் உடல்நிலை கெட ஆரம்பித்தபோது வீட்டில் அடுப்பே ஏறவில்லை. அவரது இருமல் அதிகரித்தது, உடல் மெலிந்தது. ஒரு நாள் வேலைக்குப் போவதையே நிறுத்தினார். அப்போது என் அம்மா துணிந்து அதே தனியார் மருத்துவமனையில் சுத்தம் செய்யும் வேலையை ஆரம்பித்தார். நான் இன்று வேலை செய்யும் இடம்தான். அது ஒரு சாதாரண வேலைதான். ஆனால் அம்மாவின் சிறிய சம்பளத்தால் எங்கள் பாழடைந்த வீடு எப்படியோ நடந்தது. ஆனால் வாழ்க்கையின் அடிகள் அங்கே நிற்கவில்லை. அப்பா நோயுடன் போராடி ஒரு நாள் காலமானார். அம்மா முற்றிலும் தனியாகிவிட்டார். அவர்கள் என்னை தொலைதூர உறவினர் ஒருவரின் மகன் சந்தானுடன் கல்யாணம் செய்து வைத்தார்கள். சிறு வயதிலேயே பெரியவர்கள் எங்கள் திருமணத்தை நிச்சயித்திருந்தனர். சந்தானுக்கு போதை பழக்கம் ஏற்பட்டுவிட்டது என்பது அம்மாவுக்கு எப்படி தெரியும்? அவர் பொறுப்பை தவிர்க்கும் எப்போதும் போதையில் இருப்பவராக மாறிவிட்டார். திருமணத்திற்குப் பின் இந்த உண்மை தெரிந்தபோது என் கால்களுக்கு கீழே இருக்கும் தரை நழுவி போயிற்று. அம்மா தானே சர்க்கரை நோயால் பாதிக்கப்பட்டவர். அவர்களின் உடல்நிலை அடிக்கடி மோசமாகிவிடும். எனக்கு 2 குழந்தைகள், ஒரு மகன் ஒரு மகள். சந்தான் எதுவும் செய்ய மாட்டார். ஆகையால் முழு குடும்ப பாரமும் என்மேல் விழுந்தது. ஒரு நாள் அம்மாவின் சர்க்கரை அளவு மிகவும் கீழே விழுந்தபோது நான் அவர்களின் கையை பிடித்துக்கொண்டு சொன்னேன், அம்மா, இனி நீங்கள் ஓய்வு எடுங்கள். உங்கள் இடத்தில் நான் வேலைக்குப் போவேன். அம்மாவின் கண்களில் கண்ணீர் வந்துவிட்டது. அவர்கள் சொன்னார்கள், மகளே, நான் உனக்கு எதுவும் கொடுக்க முடியவில்லை. படிக்கவும் வைக்கவில்லை. இந்த வறுமையை மட்டுமே கொடுத்தேன். இப்போது நீயும் நான் செய்த அதே வேலையைத்தான் செய்யப் போகிறாய். நான் அவர்களின் கையை பிடித்துக்கொண்டு சொன்னேன், அம்மா, வேலையில் சிறியது பெரியது என்பதில்லை. சந்தானுடன் நான் வாழ்ந்தாக வேண்டும். வீட்டின் மரியாதையையும் காப்பாற்ற வேண்டும். விதி என்னை அதே இடத்திற்கு இழுத்துச் சென்றது. நானும் அதே மருத்துவமனையில் அதே சீருடையில் அம்மாவின் இடத்தில் வேலை செய்ய ஆரம்பித்தேன். அம்மா தனது நேர்மையாலும் கடின உழைப்பாலும் மருத்துவமனையில் நல்ல பெயரை ஏற்படுத்தியிருந்தார்கள். அதன் பலன் எனக்கு கிடைத்தது. ஆனால் வீட்டு வறுமை அப்படியே இருந்தது. கணவனின் போதை, அம்மாவின் விலையுயர்ந்த மருந்துகள், குழந்தைகளின் வளரும் செலவுகள் என் முதுகை உடைத்துவிட்டன. என் சம்பளம் மாத ஆரம்பத்திலேயே முடிந்துவிடும். என் டியூட்டி பெரும்பாலும் பிரசவ அறையில்தான் இருந்தது. அங்கே தரையில் துடைப்பம் விடுதல், அழுக்கை சுத்தம் செய்தல், மருந்தருந்து மற்றும் சுத்தம் செய்யும் இரசாயனங்களை தெளித்தல் அனைத்தும் என் பொறுப்பு. ஒவ்வொரு நாளும் இரத்தம், மருந்துகள் மற்றும் இரசாயனங்களின் கலந்த வாடை என் மூக்கில் நிறையும். என் உடலில் இருந்து கூட அதே வாடை வரத் தொடங்கியது. பிரசவ அறை என்பது ஒரு வித்தியாசமான இடம். சில நேரங்களில் ஒரு குழந்தையின் முதல் அழுகுரல் கேட்கும். சில நேரங்களில் தாயின் அலறல் கேட்கும். ஒருபுறம் மகிழ்ச்சியான சூழல், மறுபுறம் யாரோ ஒருவரின் நம்பிக்கை உடைந்து போகும். வாழ்த்துக்கள் அக்கா, பையன் பிறந்தான். நான் அடிக்கடி இந்த சந்தோஷச் செய்தியை சொல்ல மருத்துவமனையில் உள்ளவர்களிடம் ஓடுவேன். மிக்க நன்றி அக்கா என்று சொல்லி யாராவது 1000 ரூபாய் நோட்டை என் கையில் வைப்பார்கள். அது எனக்கு ஒரு புதையலுக்கு ஒரு புதையலை விட குறைவாக இருக்காது. நான் எப்போதுமே சந்தோஷச் செய்தி சொல்ல முன்னால் இருப்பேன். சிறிது கூடுதலான பணம் கிடைக்க வேண்டும் என்பதற்காக. ஆனால் அதுவும் ஒட்டகத்தின் வாயில் சீரகம் போலத்தான் இருந்தது. வீட்டுக்கு திரும்பியதும் குழந்தைகள் தங்கள் கோரிக்கைகளை பட்டியலிடத் தொடங்கிவிடுவார்கள். அம்மா, இன்று அடுத்த வீட்டு அருணுக்கு புதிய காலணிகள் வந்துள்ளன. என்னுடையவை கிழிந்துவிட்டன. அல்லது, அம்மா, பள்ளியில் எல்லா குழந்தைகளும் பழரசம் குடிக்கிறார்கள். எனக்கும் வேண்டும். அவர்களின் வார்த்தைகள் என் இதயத்தில் அம்பு போல் தைக்கும். என்னுடைய முழுச் சம்பளமும் அம்மாவின் மருந்துகள் மற்றும் சந்தானின் போதைக்காகச் சென்றுவிடும். குழந்தைகளின் ஆசைகள் எப்போதுமே பூர்த்தியாகாமல் இருந்தன. இரவு நேரங்களில் நான் வெறும் முகட்டையே பார்த்துக்கொண்டு யோசிப்பேன், என் வாழ்க்கை இப்படியே சுத்தம் செய்து சம்பாதித்துக் கொண்டே போகுமா? இந்த வறுமையின் இருள் ஒரு நாள் முடியுமா? ஆனால் ஒரு நாள் விதம் திரும்பியது. என் வாழ்க்கையை மாற்றிய அந்த நாள் வந்தது. ஆனால் அந்த குப்பையில்தான் என் விதி இருக்கிறது என்பது எனக்கு தெரியாது. அந்த இரவு என்னை சில நாட்களில் பணக்காரியாக மாற்றப் போகிறது. ஆனால் அதற்கான விலையை நான் வாழ்நாள் முழுவதும் செலுத்த வேண்டியிருக்கும். அன்று ஒரு மின்னும் கார் நிற கார் நேரடியாக என் வீட்டுக்கு எதிரே வந்து நின்றது.
தெருவில் இருந்த குழந்தைகள் எல்லோரும் விளையாட்டை நிறுத்திவிட்டு அந்த காரை பார்த்து கொண்டிருந்தனர். எங்கள் தெருவில் இவ்வளவு பெரிய சுத்தமான கார் எப்போதும் வந்ததில்லை. நான் வாசலில் நின்று ஆச்சரியப்பட்டு கொண்டிருந்தேன். என் வீட்டுக்கு எதிரே இந்த காருக்கு என்ன வேலை? அதிலிருந்து பேண்ட் மற்றும் கோட்டு அணிந்த ஒரு சுத்தமான மனிதன் இறங்கினார். அவரது பளபளக்கும் காலணிகள் தெருவின் மண்ணிலும் மின்னின. அவர் ஒரு பார்வை என் வீட்டை பார்த்தார். பிறகு என்னை பார்த்து கேட்டார், நீங்கள்தான் வாணி? அவரது குரல் கனமாகவும் நிதானமாகவும் இருந்தது. நான் நடுங்கிக் கொண்டே சொன்னேன், ஆம், நான்தான் வாணி. என்ன வேலை? அவர் கேட்டார். நீங்கள் சென்னையிலுள்ள அந்த பெரிய மருத்துவமனையின் பிரசவ அறையில் சுத்தம் செய்யும் வேலை பார்க்கிறீர்கள்? என் இதயம் வேகமாக அடித்துக் கொண்டது. எனது பணியிடத்தை பற்றி அவருக்கு எப்படி தெரியும்? நான் மெதுவாக தலையாட்டினேன். ஆம், பார்க்கிறேன். ஏதாவது சிக்கல் ஏற்பட்டுள்ளதா? நான் பயந்து கொண்டிருந்தேன். மருத்துவமனையிலிருந்து ஏதாவது புகார் வந்திருக்குமோ என்று. ஆனால் அவர் சிரித்துக்கொண்டே சொன்னார், இல்லை, எந்த சிக்கலும் இல்லை. மாறாக உங்கள் எல்லா பிரச்சனைகளும் முடிந்து போகும். நான் திகைத்துப் போனேன். மருத்துவமனை வேலை என்றால் அங்கேயே அழைத்திருப்பார்கள். வீட்டிற்கு வரவேண்டிய அவசியமே இல்லை. நான் சந்தேகத்துடன் அவரை பார்த்து கொண்டிருந்தேன். அவர் கேட்டார், நான் உள்ளே வரலாமா? உங்களுடன் மிக முக்கியமான ஒரு விஷயம் பேச வேண்டும். நான் தயக்கத்துடன் சொன்னேன், சரி, வாருங்கள். என் சிறிய வீடும் உடைந்த சுவர்களும் அவரது விலையுயர்ந்த உடைகளுக்கு முன்னால் வெட்கிப் போயிருந்தன. அவர் அமர்ந்ததும் பழைய நாற்காலி கிரீச்சிட்டது. நான் துணிந்து சொன்னேன், பாருங்கள், நான் அந்நியர்களுடன் பேசுவதில்லை. ஆனால் நீங்கள் என் மருத்துவமனையின் பெயரைச் சொன்னீர்கள். நான் அங்கே 10 வருடங்களாக வேலை செய்து வருகிறேன். எனக்கு முன்னால் என் அம்மா 20 ஆண்டுகள் வேலை செய்தார். இதை கேட்டதும் அவர் கண்களில் ஒரு மின்னல் வந்தது. அவர் சொன்னார், அப்பவர் சொன்னார், அப்படியானால் மருத்துவமனை உள்ளே நடக்கும் ஒவ்வொரு விஷயத்தையும் உங்களுக்கு தெரிந்திருக்கும், குறிப்பாக பிரசவ அறையைப் பற்றி. நான் சொன்னேன், ஆம், தெரிந்திருக்கிறது. ஆனால் அங்கே அனைவரும் நேர்மையாகவே வேலை செய்கிறார்கள். எந்த தவறான காரியமும் நடப்பதில்லை. அவர் சிறிது முன்னால் சாய்ந்து சொன்னார், அவர்களின் இந்த நல்லொழுக்கத்திலிருந்து சிறிது பயன்பெற வேண்டும். அதன் மூலம் நீ நினைத்துக்கூட பார்க்க முடியாத அளவுக்கு பணம் கிடைக்கும். நான் ஆச்சரியத்துடன் கேட்டேன், என்ன பயன்? அவர் சிரித்தார், சொன்னார், உனக்கு தினமும் குப்பை எடுக்க வேண்டுமில்லையா? அதே குப்பையில் உனக்காக ஒரு பொருள் இருக்கிறது. அது சில நாட்களில் உன்னை கோடீஸ்வரியாக்கிவிடும். அவர் சொன்ன வாக்கியம் என் தலையில் சுத்தியல் அடித்தது போல் இருந்தது. கோடீஸ்வரி? அதுவும் குப்பையிலிருந்து? ஒரு கணத்திற்கு இவர் பைத்தியமாக இருக்க வேண்டும் அல்லது என்னுடன் கேலி செய்கிறார் என்று நினைத்தேன். நீங்கள் என் வறுமையை கேலி செய்வதற்காக வந்திருக்கிறீர்களா? என் குரல் கடுமையாகிவிட்டது. நீங்கள் பணக்காரர்கள், நாங்கள் குப்பை எடுப்பவர்கள். ஆனால் எங்களை எங்கள் வாழ்க்கை வாழ விடுங்கள், இங்கிருந்து போங்கள். அவர் என் வார்த்தைகளுக்கு கோபப்படாமல் சிறிது சிரித்தார். வாணி, நான் உங்களுக்கு சொல்லப்போகும் விஷயம் உங்கள் மருத்துவமனையின் பெரிய டாக்டர்களுக்கு கூட தெரியாது. ஏனென்றால் இது இந்தியா. இங்கே மக்களுக்கு இந்த உண்மை தெரியாது. ஒரு பெண்ணின் உடலிலிருந்து பிரசவத்திற்கு பிறகு ஒரு விலைமதிப்பற்ற பொருள் வீசி எறியப்படுகிறது. அதன் மூலம் லட்சக்கணக்கான ரூபாய் சம்பாதிக்க முடியும். அவரது வார்த்தைகளில் ஏதோ இருந்தது. அது என் கோபத்தை ஆர்வமாக மாற்றியது. என்ன பொருள்? எப்படி விலைமதிப்பானது? நான் சொல்கிறேன். அவர் தனது பாக்கெட்டிலிருந்து மடித்து வைத்திருந்த ஒரு காகிதத்தை எடுத்தார். நாளை முதலே எப்போது பிரசவம் நடந்தாலும் குப்பையிலிருந்து அந்த பொருளை எடுத்து தனி பையில் போட்டு வையுங்கள், சரியா? நான் ஆவலுடன் சொன்னேன், சரி, போட்டு வைக்கிறேன். ஆனால் சொல்லுங்களேன், அந்த பொருள் என்ன? அவர் அந்த காகிதத்தை என் பக்கம் நீட்டினார். இதில் எல்லாம் எழுதியிருக்கிறது. கவனமாக படித்துக் கொள்ளுங்கள். நாளை முதலே உங்கள் வேலை தொடங்கும். நானே உங்களை தொடர்பு கொள்கிறேன். இவ்வாறு சொல்லிவிட்டு அவர் எழுந்து வெளியே சென்றார். அவர் சென்றதை பார்த்துக்கொண்டே நின்றேன். அவரது காரும் தெருவின் திருப்பத்தில் மறைந்தது. நான் நடுங்கும் கைகளால் அந்த காகிதத்தை திறந்தேன். அதில் ஒரே ஒரு வார்த்தை எழுதப்பட்டிருந்தது. அது ஒரு மருத்துவ வார்த்தை. நர்ஸ்கள் பேசும்போது சில சமயம் கேட்டிருக்கிறேன். ஆனால் அதன் அர்த்தம் எனக்கு தெரியாது. நான் அந்த வார்த்தையை மீண்டும் மீண்டும் படித்தேன். எப்படி அந்த பயனற்ற பொருள் இவ்வளவு விலைமதிப்பானதாக இருக்க முடியும்? டாக்டர்களும் நர்ஸ்களும் பயன்படுத்திய பஞ்சு மற்றும் பட்டுடன் அதை எரிந்து விடுகிறார்களே. என் இதயம் இது ஒரு வஞ்சகம், ஒரு சூழ்ச்சி என்று சொல்லியது. ஆனால் மனம் சொல்லியது, இதில் கொஞ்சமேனும் உண்மை இருந்தால் என்னுடையவும் என் குழந்தைகளின் வாழ்க்கையும் முழுவதுமாக மாறிவிடும். அந்த ஒரு வார்த்தை என் உள்ளே ஆசை மற்றும் பயத்தின் போராட்டத்தை தொடங்கிவிட்டது. அதன் முடிவு மறுநாள் மருத்துவமனையின் பிரசவ அறையில்தான் நிறைவேற வேண்டும். அந்த இரவு எனக்கு தூக்கம் வரவில்லை. நான் படுக்கையில் புரண்டு கொண்டிருந்தேன்.
அந்த காகிதத்தில் எழுதப்பட்ட வார்த்தை என் மனதில் தொடர்ந்து சுழன்று கொண்டிருந்தது. அந்த அந்நிய மனிதன், அவரது நம்பிக்கை நிறைந்த கண்கள், கோடீஸ்வரியாகும் வார்த்தைகள் எல்லாமே ஒரு கனவு போல் இருந்தன. ஒரு பயமூட்டும் மற்றும் அழகான கனவு. ஒருபுறம் என் பயம் என்னை அந்த காரியத்தை செய்ய தடுத்தது. மறுபுறம் என் வீட்டின் நிலைமை, குழந்தைகளின் பசியுடன் இருக்கும் முகங்கள், அம்மாவின் நோய், அனைத்தும் என்னை அந்த பாதையில் தள்ளின. நான் எழுந்து மூலையில் தூங்கிக் கொண்டிருந்த என் குழந்தைகளை பார்த்தேன். நிலவின் ஒளி அவர்களின் மெல்லிய முகங்களில் விழுந்தது. அவர்களின் கிழிந்த ஆடைகளையும் மெலிந்த உடல்களையும் பார்க்கும்போது என் உள்ளே ஒரு வலி எழுந்தது. இல்லை, உங்கள் வாழ்க்கையை இப்படி அழியவிட மாட்டேன். நான் முணங்கினேன். அந்த குப்பையில்தான் என் விதியின் தங்கம் மறைந்திருந்தால் நான் அதை எடுத்துக்கொள்கிறேன். இப்படி நினைத்தவுடன் என்னுள் இருந்த பயம் மறைந்துவிட்டது. அதற்கு பதிலாக ஒரு விசித்திரமான தைரியமும் கவலையின்மையும் வந்தது. மறுநாள் காலை நான் மருத்துவமனைக்கு தயாராகிக் கொண்டிருந்தபோது என் இதயம் இன்னும் வேகமாக அடித்துக் கொண்டிருந்தது. நான் எனது வேலைப்பையில் ஒரு கூடுதல் சுத்தமான பையை மறைத்து வைத்தேன். கைகள் நடுங்கின, ஆனால் முடிவு உறுதியாக இருந்தது. நான் மருத்துவமனைக்குச் சென்றபோது எல்லாமே அப்படியே இருந்தன. அதே நடைபாதைகள், அதே மக்கள், அதே வாடை. ஆனால் இன்று எல்லாம் வித்தியாசமாக இருந்தன. இப்போது ஒவ்வொரு முகமும் என்னை சந்தேகத்துடன் பார்ப்பது போல் தோன்றியது. வாணி, இன்று மிகவும் அமைதியாக இருக்கிறாய். உடல்நிலை சரிதானே? சிஸ்டர் கல்பனா கடந்து செல்லும்போது கேட்டார். அவர் மருத்துவமனையின் பழைய கடுமையான நர்ஸ். நான் திடுக்கிட்டேன். ஆம் சிஸ்டர், நான் சரியாக இருக்கிறேன். இரவில் தூக்கம் வரவில்லை. சரி, வேலையில் கவனம் செலுத்து. இன்று காலையிலேயே 5 பிரசவ வழக்குகள் வந்துள்ளன. பிரசவ அறை முற்றிலும் சுத்தமாக இருக்க வேண்டும். அவர் ஆணையிட்டு மேலே சென்றார். அவர்களின் வார்த்தைகளை கேட்டதும் என் இதய துடிப்பு இன்னும் வேகமானது. 5 வழக்குகள், அதாவது 5 வாய்ப்புகள். நான் விரைவாக என் துடைப்பம் துணியை எடுத்து பிரசவ அறை நோக்கி நடந்தேன். நான் சுத்தம் செய்து கொண்டிருந்தேன், ஆனால் கவனம் உள்ளே இருந்து வரும் சப்தங்களிலேயே இருந்தது. நான் தொடர்ந்து கதவின் கண்ணாடி வழியாக உள்ளே பார்க்க முயன்றேன். நேரம் மெதுவாக கடந்தது. என் அமைதியின்மை அதிகரித்துக் கொண்டே இருந்தது. பின்னர் அந்த நேரம் வந்தது. முதல் பிரசவம் முடிந்தது. நர்ஸ்கள் குழந்தையை சுத்தம் செய்தார்கள். வெப்பமூட்டியில் வைத்தார்கள். பின்னர் குடும்பத்தினருக்கு சந்தோஷச் செய்தியை தெரிவித்தார்கள். வாழ்த்துக்கள் அண்ணா, பெண் குழந்தை பிறந்திருக்கிறது. அந்த மனிதன் தன் குழந்தையை நோக்கி முன்னேறினான். குழந்தையின் தந்தை மகிழ்ச்சியுடன் நடுங்கும் கைகளில் 1000 ரூபாய் நோட்டை என் பக்கம் நீட்டினார். ஆனால் இன்று என் பார்வை அந்த நோட்டில் இல்லை. அந்த குப்பை தொட்டியில் இருந்தது. அதில் நர்ஸ் ரத்தம் மற்றும் பஞ்சுடன் கலந்த பல பொருட்களுடன் அந்த விலைமதிப்பான பொருளையும் வீசி எறிந்திருந்தார். டாக்டர்களும் நர்ஸ்களும் அறையை விட்டு வெளியேறியதும் நான் உடனே சுத்தம் செய்யும் பெயரால் உள்ளே நுழைந்தேன். கதவை சிறிது மூடினேன். விரைவாக குப்பை தொட்டியை நோக்கி நடந்தேன். என் கைகள் நடுங்கின. நெற்றியில் வியர்வை வந்துவிட்டது. நான் வாழ்நாளில் ஒருபோதும் திருடியதில்லை. இந்த வேலை எனக்கு உலகின் மிக கடினமான வேலையாக தோன்றியது. நான் தைரியமாக குப்பை தொட்டியில் கை வைத்தேன். இரத்தத்தையும் மற்ற அழுக்குகளையும் பார்க்கும்போது எனக்கு வாந்தி எடுக்கும் போல் இருந்தது. ஆனால் அந்த அந்நியரின் வார்த்தைகள் என் காதுகளில் ஒலித்தன. இது சில நாட்களில் உன்னை கோடீஸ்வரியாக்கிவிடும். நான் அந்த பொருளை எடுத்தேன். அது அவர் சொன்ன அடையாளங்களுக்கு ஏற்ப இருந்தது. அதை விரைவாக எனது மறைத்து வைத்த பையில் போட்டேன். அதே நேரத்தில் கதவு திடீரென்று திறந்தது. ஒரு இளம் நர்ஸ் உள்ளே வந்தாள். அடடே வாணி, இன்னும் இதை சுத்தம் செய்யவில்லையா? விரைவாக செய், 2வது நோயாளியை கொண்டு வர வேண்டும். நான் பிடிபட்டது போலிருந்தது. நான் விரைவாக அந்த பையை வாளியின் கீழ் மறைத்தேன். ஆம் சிஸ்டர், 10 நிமிடத்தில் எல்லாவற்றையும் சுத்தம் செய்து விடுகிறேன். நான் பதட்டத்துடன் சொன்னேன். அவர் சென்ற பிறகு என் உயிர் திரும்பி வந்தது. நான் பிடிபடுவதற்கு மிக அருகில் இருந்தேன். மாலை நேரத்திற்குள் நான் இதேபோல் பயத்துடன் மேலும் 2 பைகளை சேகரித்து விட்டேன். வேலை முடிந்த நேரம் வந்தது. நான் அந்த பையை எனது பெரிய பையில் மறைத்து வைத்தேன். மருத்துவமனையின் பின்புற வாசல் வழியாக வெளியேறினேன். அந்த வாசல் பொதுவாக குறைவாகவே பயன்படுத்தப்படும். நான் அங்கே சென்றதும் அந்த மனிதன் கொடுத்த எண்ணிற்கு அழைத்தேன். நான் பின்புற வாசலில் இருக்கிறேன். நான் துடிக்கும் இதயத்துடன் சொன்னேன். 10 நிமிடத்தில் வருகிறேன். மறுபுறமிருந்து குரல் வந்தது. சரியாக 10 நிமிடத்திற்கு பிறகு அதே கார் நிற கார் இருளிலிருந்து வந்தது. அந்த மனிதன் காரிலிருந்து இறங்கி என்னை நோக்கி நடந்து வந்தார். நான் எதுவும் சொல்லாமல் அந்த பையை அவரிடம் கொடுத்தேன். அவர் பையை காரின் பின்னால் இருக்கும் இருக்கையில் வீசி எறிந்தார். பின்னர் தனது பாக்கெட்டிலிருந்து பண நோட்டுகளின் தடிமனான கட்டை எடுத்து என் கையில் வைத்தார். இது உன் இன்றைய உழைப்புக்கான பணம், அவர் சிரித்துக்கொண்டே சொன்னார். நான் நடுங்கும் கைகளால் பணத்தை பிடித்தேன். வாழ்நாளில் இவ்வளவு பணத்தை ஒரே இடத்தில் நான் பார்த்ததில்லை. அது 1000 ரூபாய் நோட்டுக்கள்.
சுமார் 15,002 ரூபாய்களுக்கு மேல். எனது மாத சம்பளத்தை விட 12 மடங்கு அதிகம். இவ்வளவு பணத்தை பார்க்கும்போது என் வாய் தானாகவே பேசியது. சொன்னீர்களே, இது குப்பையல்ல, தங்கம். அவர் சிரித்தார். காரில் ஏறினார். வேகமாக வெளியேறினார். நான் அங்கேயே நின்று பணத்தை பார்த்து கொண்டிருந்தேன். கண்களில் கண்ணீர் வந்துவிட்டது. பயம், பாவம் மற்றும் வெட்கம் என்ற உணர்வுகள் மீது இப்போது ஆசையும் மகிழ்ச்சியும் மேலோங்கிவிட்டன. அந்த நேரத்தில் எனது பசியுடன் இருக்கும் குழந்தைகள், நோய்வாய்ப்பட்ட அம்மா மற்றும் ஒரு பிரகாசமான எதிர்காலம் தெரிந்தன. நான் அதே நேரத்தில் முடிவு செய்தேன், இப்போது இந்த வேலையை நான் தினமும் செய்வேன். மருத்துவமனையிலிருந்து வீடு வரை செல்லும் பாதை வானத்தில் பறந்து செல்வது போல் இருந்தது. கைகளில் பிடித்திருந்த பணநோட்டுகளின் கட்டு இப்போது எனக்கு காகித துண்டுகள் போல் தெரியவில்லை. அது என் நம்பிக்கைகள், என் குழந்தைகளின் கனவுகள், என் அம்மாவின் ஆரோக்கியத்திற்கான உத்தரவாதம். பயம் மற்றும் குற்ற உணர்வு இப்போது எங்கோ பின்னால் விழுந்துவிட்டன. அதற்கு பதிலாக ஒரு விசித்திரமான போதை போன்ற மகிழ்ச்சி வந்துவிட்டது. வாழ்க்கையில் முதல் முறையாக நான் முட்டாள் இல்லை என்று உணர்ந்தேன். நான் சக்தி வாய்ந்தவள். வீட்டிற்குச் செல்வதற்கு முன் நான் நேரடியாக அந்த மருத்துவக் கடைக்குச் சென்றேன். அங்கிருந்து நான் எப்போதும் அம்மாவின் மருந்துகளை கடனில் வாங்குவேன். அண்ணா, அம்மாவின் சர்க்கரை மற்றும் இரத்த அழுத்த மருந்துகளை கொடுங்கள், நான் சொன்னேன். கடைக்காரர் என்னை மேலே இருந்து கீழே வரை பார்த்தார். கடுமையான குரலில் சொன்னார், முதலில் பழைய 5,000 ரூபாயை கொடுங்கள், பிறகு மருந்து கிடைக்கும். நான் கோபப்படுவதற்கு பதிலாக அமைதியாக என் பையிலிருந்து 5,000 ரூபாய் நோட்டுகளை எடுத்து கவுண்டரில் வைத்தேன். இதோ உங்கள் 5,000 ரூபாய். இப்போது எனக்கு 4 மாதங்களுக்கான முழு மருந்துகளையும் பேக் செய்து கொடுங்கள். கடைக்காரரின் கண்கள் விரிந்தன. அவரது குரல் உடனடியாக மாறியது. அடடே அக்கா, இப்போதே கொடுக்கிறேன், நீங்கள் கொஞ்சம் உட்காருங்கள். முதல் முறையாக பணத்தின் சக்தியின் உண்மையான அர்த்தம் எனக்கு புரிந்தது. அங்கிருந்து நான் பழம் மற்றும் காய்கறி கடைக்குச் சென்றேன். என் குழந்தைகள் எப்போதும் ஆசையுடன் பார்க்கும் எல்லா பழங்களையும் வாங்கினேன். பின்னர் மளிகை கடையில் மாதத்திற்கான பொருட்களை வாங்கினேன். இறுதியாக குழந்தைகளுக்கான உடைக்கடைக்குச் சென்று அவர்களுக்கு புதிய ஆடைகளையும் பளபளக்கும் காலணிகளையும் வாங்கினேன். நான் வீட்டிற்கு திரும்பியபோது 2 கைகளிலும் மூட்டைகள் நிறைந்திருந்தன. அம்மா பார், என் மகன் ஒரு பையிலிருந்து புதிய சட்டையை எடுத்து மகிழ்ச்சியுடன் கத்தினான். என் மகள் புதிய காலணிகளை தன் இதயத்தில் அணைத்துக் கொண்டாள். அவர்களின் முகங்களில் இருந்த உண்மையான மகிழ்ச்சியை பார்த்தபோது நான் எந்த குற்றமும் செய்யவில்லை என்று தோன்றியது. மாறாக நான் மிக உன்னதமான காரியம் செய்துவிட்டேன் என்று தோன்றியது. அம்மா என்னை பக்கத்தில் இழுத்து ஒரு மூலையில் அழைத்துச் சென்றார். அவர்களின் முகத்தில் மகிழ்ச்சியுடன் கவலையும் இருந்தது. வாணி, இவையெல்லாம் எங்கிருந்து வந்தன? நீ எங்கிருந்தாவது கடன் வாங்கியிருக்கிறாயா? பார், நாம் ஏழைகள்தான், ஆனால் கடனில் வாழ முடியாது. நான் இந்த கேள்விக்கு தயாராக இருந்தேன். இல்லை அம்மா, மருத்துவமனையில் இருப்பவர்கள் போனஸ் கொடுத்தார்கள். நீங்களும் உங்கள் அம்மாவும் பல வருடங்களாக நேர்மையாக வேலை செய்து வருகிறீர்கள் என்றார்கள். இது பரிசு என்றார்கள். நான் சரியாக பொய் சொன்னேன். அம்மா முழுமையாக நம்பவில்லை. ஆனால் அவர்கள் வாய் மூடிக்கொண்டார். கடவுள் உனக்கு நன்மை செய்வார். அவர் என் தலையில் கை வைத்துக் கொண்டே சொன்னார். இதற்குள் என் கணவன் சந்தான மூளையில் தூங்கிக் கொண்டிருந்தவர் சத்தம் கேட்டு எழுந்தார். புதிய பொருட்களையும் ஆடைகளையும் பார்த்ததும் அவர் கண்களில் ஆசை மின்னிற்று. வாவ், எங்கோ ஒரு இடத்தில் செல்வம் கிடைத்துவிட்டது போல் தெரிகிறது. சல்லாபம். இப்போது எனக்கும் சில செலவுக்கான பணத்தை கொடுங்கள், நண்பர்கள் காத்திருக்கிறார்கள். முன்பு நான் அவரது வார்த்தைகளுக்கு பயந்து பணம் கொடுத்து விடுவேன். ஆனால் இன்று என் உள்ளே ஒரு புதிய வாணி இருந்தாள். எந்த பணமும் கிடைக்காது, நான் குளிர்ந்த குரலில் சொன்னேன். இந்த பணம் குழந்தைகளின் ஆடைகள் மற்றும் அம்மாவின் மருந்துகளுக்காக உள்ளது, உங்கள் போதைக்காக இல்லை. அவர் கோபத்துடன் என் பக்கம் தாவினார். எனக்கு பதில் சொல்ல உனக்கு எப்படி தைரியம் வந்தது? தைரியம் பணத்திலிருந்து வருகிறது சந்தான. நான் அவர் கண்களில் கண்களை வைத்து சொன்னேன். 1000 ரூபாய் நோட்டை அவர் பக்கம் வீசினேன். இதை வாங்கிக்கொள், இப்போது முழு நாளும் என்னை பார்க்காதீர்கள். அவர் சிறிது நேரம் என்னை பார்த்து கொண்டிருந்தார். பின்னர் நோட்டை எடுத்துக்கொண்டு முணுமுணுத்துக் கொண்டு வீட்டை விட்டு வெளியேறினார். இன்று நான் பணம் மட்டும் சம்பாதிக்கவில்லை, நான் இழந்தத மரியாதையையும் என்னில் இருந்த நம்பிக்கையையும் மீண்டும் பெற்றேன். அந்த நாளிலிருந்து இது எனது தினசரி வேலையாக மாறியது. நான் தினமும் மருத்துவமனைக்குச் செல்வேன். ஆனால் இப்போது நோக்கம் வெறும் சுத்தம் செய்வது மட்டுமல்ல. நான் ஒரு வேட்டைக்காரன் போல் பிரசவ அறைக்கு வெளியே சுற்றினேன். எனது இரையை எதிர்பார்த்திருப்பேன். முதல் நாளின் பயம் இப்போது ஒரு பழக்கமாக மாறிவிட்டது. எப்போது அறைக்குள் செல்ல வேண்டும், நர்ஸ்களின் பார்வையிலிருந்து எப்படி தப்பிப்பது, எப்படி சுத்தமாக வேலை செய்வது என்பதெல்லாம் எனக்கு தெரிந்திருந்தது.
இப்போது அந்த குப்பை தொட்டி எனக்கு அழுக்காகத் தெரியவில்லை. அது ஒரு புதையல் பெட்டியாக மாறியிருந்தது. ஒவ்வொரு மாலையும் நான் பின்புற வாசலில் அந்த கார் நிற கார் மனிதனை சந்திப்பேன். நான் அவரிடம் பை கொடுப்பேன். அவர் எனக்கு பணநோட்டுகளின் கட்டை கொடுப்பார். நாங்கள் இருவரும் எதுவும் சொல்லாமல் எங்கள் வழியில் செல்வோம். சில வாரங்களுக்குள் என் வீட்டின் முழு நிலையும் மாறிவிட்டது. உடைந்த கட்டில்களுக்கு பதிலாக புதிய படுக்கைகள் வந்தன. சமையலறையில் எல்லாம் இருந்தது. குழந்தைகள் நல்ல உணவும் நல்ல ஆடைகளும் அணிய ஆரம்பித்தனர். அம்மாவின் உடல்நிலையும் இப்போது சிறப்பாக இருந்தது. ஆனால் இந்த மாற்றம் என் வீட்டில் மட்டும் நின்றுவிடவில்லை. அக்கம் பக்கத்தினரும் கவனிக்கத் தொடங்கினர். அடடா வாணி, இன்று நீ மிகவும் பிரகாசிக்கிறாய், ஒரு அக்கம்பெரும்காரி சொன்னாள். உனக்கு லாட்டரி விழுந்துவிட்டது போல் தெரிகிறது. நான் சிரித்தேன். அது இல்லை, கடவுள் கிருபை. எல்லாருடைய கண்களும் என் மேல் இருப்பதை நான் அறிந்தேன். அவர்களின் முணுமுணுப்புகள், அம்மாவின் கவலை நிறைந்த பார்வைகள், எல்லாவற்றையும் நான் உணர்ந்தேன். ஆனால் செல்வத்தின் போதை என் தலையில் ஏறியிருந்தது. பணம் என்பது ஒரு விசித்திரமான பொருள். இல்லாதபோது அது மரியாதை மற்றும் ஆன்மாவை அழுத்துகிறது. வரும்போது மனிதனை அவனது நிலைமையை மறக்கச் செய்கிறது. எனக்கும் அதேபோல் நடந்து கொண்டிருந்தது. நான் இப்போது அந்த பழைய பயந்து நடுந்தும் வாணி அல்ல. எல்லோரின் முன்னிலையில் கைகூப்பி குனிந்து வணங்கும் வாணி அல்ல. இப்போது என் நடையில் ஒரு நம்பிக்கை இருந்தது. என் குரலில் ஒரு வலிமை இருந்தது. நான் குடிசை வீட்டை விட்டு வெளியேறி அதே பகுதியின் விளிம்பில் ஒரு சிறிய ஆனால் திடமான வீட்டை வாடகைக்கு எடுத்தேன். வீட்டில் ரெஃப்ரிஜரேட்டர், டிவி மற்றும் தேவையான அனைத்தும் இருந்தன. என் குழந்தைகள் இப்போது தெருவில் உள்ள மற்ற குழந்தைகளைப் போல் நல்ல ஆடைகள் அணிந்தனர். அவர்கள் கைகளில் விலையுயர்ந்த பொம்மைகள் இருந்தன. நான் மருத்துவமனையின் வேலையை விட்டுவிடவில்லை. ஏனென்றால் என் உண்மையான புதையல் அங்கேதான் இருந்தது. ஆனால் இப்போது நான் அங்கே துடைப்பம் போடும் வாணி அத்தையிலிருந்து வாணி மேடமாக மாறிவிட்டேன். நான் அடிக்கடி நர்ஸ்கள் மற்றும் பிற ஊழியர்களுக்கு உணவு மற்றும் பானங்களை கொண்டு செல்வேன். சில சமயங்களில் யாருக்காவது சிறிய தொகையை கொடுப்பேன். என் இந்த நடத்தை அனைவரையும் ஆச்சரியப்பட வைத்தது. ஆனால் யாரும் என்னிடம் நேரடியாக கேட்க துணியவில்லை. வாணி மேடம், நீங்கள் நாளுக்கு நாள் பணக்காரராகிக் கொண்டே இருக்கிறீர்கள். எங்களுக்கும் சொல்லுங்களேன், என்ன மாயமந்திரக்கோள் கிடைத்தது? ஒரு நாள் ஒரு வார்பாய் என்னிடம் வேடிக்கையாக கேட்டார். நான் சிரித்துக்கொண்டே பதிலளித்தேன். நான் கடினமாக உழைக்கிறேன், அதனால் கடவுள் பலனை தருகிறார். நீங்களும் உழைத்தால் உங்களுக்கும் கிடைக்கும். ஆனால் உள்ளுக்குள் நான் ஒரு அறியப்படாத பயத்தில் வாழ்ந்தேன். இரவில் சிறிய சப்தத்திலும் என் கண் திறந்துவிடும். மருத்துவமனையில் யாராவது என்னை உற்று பார்த்தால் இதயம் திடுக்கிட்டது. எப்போதும் யாரோ என் பின்னால் வருகிறார்கள் என்று தோன்றும். சுவர்களுக்கு கூட காதுகள் உள்ளன. என் இரகசியத்தை கேட்பது போல் தோன்றும். என் ஆசை என்னை தினமும் இந்த நெருப்பில் தள்ளியது. ஆனால் என் மனசாட்சி என்னை ஒவ்வொரு நொடியும் கண்டித்தது. ஒருநாள் நான் வழக்கம்போல் பிரசவ அறையை சுத்தம் செய்து கொண்டிருந்தேன். தலைமை நர்ஸ் மிஸ் டிசூசா திடீரென்று உள்ளே வந்தார். அவர் மிகவும் கடுமையானவர் மற்றும் விதிமுறைகளை கடைபிடிப்பவர். அவர் வரும்போது அனைத்து ஊழியர்களும் பயந்து போவார்கள். வாணி, இந்த குப்பை தொட்டி இன்னும் ஏன் நிரம்பியிருக்கிறது? அவர் கடுமையான குரலில் கேட்டார். இதிலிருந்து தொற்று பரவக்கூடும் என்பது உனக்கு தெரியும். அந்த நேரத்தில் குப்பை தொட்டியில் என் பொருட்களும் இருந்தன. என் இரத்தம் உறைந்தது போல் இருந்தது. ஆம் மேடம், இப்போதே எடுக்கப் போகிறேன். இரண்டாவது நோயாளியின் நிலை மோசமாக இருந்ததால் அங்கேயே உதவிக்குச் சென்றுவிட்டேன். நான் தயக்கத்துடன் சொன்னேன். அவர் சந்தேகத்துடன் என்னையும் குப்பை தொட்டியையும் பார்த்தார். இப்போதெல்லாம் உன் கவனம் வேலையில் குறைவாகவும் வேறு இடங்களில் அதிகமாகவும் உள்ளது. நினைவில் வைத்துக்கொள், இது மருத்துவமனை, உன் வீடு அல்ல. இங்கே ஒரு சிறிய தவறு கூட ஒருவரின் உயிரை எடுத்துவிடும். இவ்வாறு சொல்லிவிட்டு அவர் அறையை விட்டு வெளியேறினார். அவர் சென்ற பிறகு நான் ஒரு ஆழமான மூச்சு விட்டேன். என் கால்கள் நடுங்கின. இது இதுவரையில் மிகப்பெரிய அபாயம். அந்த வாக்கியம் என்னை மேலும் ஜாக்கிரதையாக நடக்க கட்டாயப்படுத்தியது. ஆனால் என்னுள் இருந்த ஆசை இன்னும் குறையவில்லை. பணம் என் வீட்டின் சூழ்நிலையையும் மாற்றியது. என் கணவன் சந்தான் இப்போது என்னுடன் சண்டையிடவில்லை, கைதூக்க துணியவில்லை. அவரது மது மற்றும் வெறிகொண்ட செலவுகள் இப்போது என் பணத்தில் இயங்குவதை அவர் அறிந்திருந்தார். அவர் ஒரு நரியைப் போல என் முன்னும் பின்னும் சுற்றி கொண்டிருந்தார். வாணி, இன்று நண்பர்களுடன் கூடியிருக்க திட்டமிட்டுள்ளேன். சுமார் 2000 ரூபாய் வேண்டும். அவர் ஒரு மாலை என்னிடம் வந்து சொன்னார். நான் டிவியிலிருந்து கண்களை திருப்பாமல் சொன்னேன். என்ன மகிழ்ச்சிக்காக கூடியிருக்கிறீர்கள்? நீங்கள் ஏதாவது வேலை செய்துவிட்டீர்களா? அடடே ஜானு, நீங்கள் சம்பாதிப்பது என் பணம்தானே. இப்போது கொஞ்சம் உரிமை இருக்கிறது இல்லையா? அவர் இனமான குரலில் சொன்னார். நான் கோபத்துடன் பார்த்தேன். உங்களுக்கு எந்த உரிமையும் இல்லை.
இது என் கடின உழைப்பின் சம்பளம். பிறகு நான் யோசித்தேன், இவருடன் வாதிடுவது பயனற்றது. நான் பர்சிலிருந்து சில நோட்டுகளை எடுத்து அவர் பக்கம் வீசினேன். இங்கே உங்களுக்காக, மறுபடியும் இப்படி என்னிடம் பேசாதீர்கள். அவர் பணத்தை எடுத்துக்கொண்டு அமைதியாக சென்றார். இப்போது வீட்டில் சக்தியின் சமநிலை முற்றிலும் மாறிவிட்டது. ஆனால் என் அம்மா என்னுடைய இந்த மாற்றத்தில் மகிழ்ச்சியாக இல்லை. அவர் அடிக்கடி என்னை கவலை மற்றும் சோகத்துடன் பார்த்து கொண்டிருப்பார். ஒரு இரவு குழந்தைகள் தூங்கிய பிறகு அவர் என்னிடம் வந்து அமர்ந்தார். மகளே, என்னிடம் உண்மையை சொல். என்ன நடக்கிறது? இவ்வளவு பணம் எங்கிருந்து வருகிறது? அந்த போனஸ் கதை எனக்கு பிடிக்கவில்லை. நீ தவறான பாதையில் செல்வாயோ என்று எனக்கு பயமாக இருக்கிறது. நான் அவரது கண்களில் கண்களை வைக்க முடியவில்லை. அம்மா, நீங்கள் அனாவசியமாக கவலைப்படுகிறீர்கள். எல்லாம் சரியாக இருக்கிறது. நீங்கள் உங்கள் ஆரோக்கியத்தை பற்றி கவனித்துக் கொள்ளுங்கள். சந்தோஷமாக இருங்கள். நாம் நிறைய வறுமையை பார்த்துள்ளோம். இப்போது நல்ல நாட்கள் வந்துள்ளன. அவற்றை பாராட்டுங்கள். மகளே, தவறான பணத்தால் வரும் நல்ல நாட்கள் ஒருபோதும் அமைதியை தருவதில்லை. அம்மாவின் கண்களில் கண்ணீர் வந்துவிட்டது. உன் கண்களில் அந்த பழைய மாசில்லாமை இல்லை. ஒரு பயம் தெரிகிறது. தாமதமாகும் முன் சொல்லிவிடு. நான் எதுவும் சொல்லாமல் என் அறைக்குள் சென்றேன். அம்மாவின் கண்ணீர் என் இதயத்தில் ஆழமான அடியை தந்தது. ஆனால் இப்போது திரும்புவதற்கான பாதை மூடப்பட்டுவிட்டது. நான் அந்த சேற்றில் கழுத்துவரை மூழ்கியிருந்தேன். அங்கிருந்து வெளியேறுவது என் கையில் இல்லை. சில மாதங்களில் நான் பணக்காரியாகிவிட்டேன். நான் எப்போதும் கனவில் கூட நினைத்திராத அனைத்தும் என்னிடம் வந்துவிட்டன. நான் வாடகை வீட்டை விட்டு வெளியேறி எனது சொந்த சிறிய பங்களாவை வாங்கினேன். என் குடிசை வாழ்க்கை இப்போது ஒரு நினைவாக மாறிவிட்டது. ஆனால் நான் வேலையை விட்டுவிடவில்லை. என்னுடைய ஆசை என்னை ஒவ்வொரு நாளும் அதே மருத்துவமனை பிரசவ அறைக்கு இழுத்துச் சென்றது. இன்னும் நான் அதே பழைய எளிய ஆடைகளை அணிந்து செல்வேன், யாரும் சந்தேகிக்கக்கூடாது என்பதற்காக. நாள் முழுவதும் நான் சுத்தம் செய்வேன். எனது வேலையின் அந்த பொருள் கிடைத்தவுடன் அதை பையில் மறைத்து வைத்துக் கொள்வேன். மாலையில் அதே கார் நிற காருக்கு வழங்குவேன். அந்த மனிதன் எனக்கு உதவியாளனாக இருந்தான், மேலும் என் மிகப்பெரிய பயமாகவும் இருந்தான். இந்த பல மாதங்களில் வேலையை தவிர எங்களுக்கிடையே வேறு எந்த உரையாடலும் நடைபெறவில்லை. ஆனால் ஒரு மாலை நான் அவரிடம் பைக் கொடுத்தபோது அவர் எனக்கு பணத்தை கொடுத்தார். நான் துணிந்து கேட்டேன், சார், ஒரு கேள்வி கேட்கலாமா? அவர் என்னை பார்த்து சொன்னார், கேளுங்கள். இந்த குப்பையை நீங்கள் என்ன செய்கிறீர்கள்? இது ஏன் இவ்வளவு விலைமதிப்பானது? அவர் சில கணங்கள் மௌனமாக இருந்தார். பிறகு சிரித்தார். உங்களுக்கு பணத்தில் ஆர்வமா அல்லது அதன் விவரங்களில் ஆர்வமா? அதிகம் அறிய முயற்சிக்காதீர்கள். இதை புரிந்து கொள்ளுங்கள். இந்த பொருள் மற்ற நாடுகளுக்கு அனுப்பப்படுகிறது. அங்கு மக்கள் இதற்கு நல்ல விலை கொடுக்கிறார்கள். ஆனால் ஏன்? நான் மீண்டும் கேட்டேன். அவர் சொன்னார், வாணி மேடம், ஒரு மனிதனின் குப்பை மற்றொரு மனிதனின் புதையலனின் புதையலாக மாறும். இவ்வாறு சொல்லிவிட்டு அவர் காரின் ஜன்னலை மேலே தூக்கி அங்கிருந்து புறப்பட்டார். அவரது பதில் என் மனதில் பல கேள்விகளை விட்டுச் சென்றது. நான் இந்த வேலையில் எவ்வளவு மூழ்கினேனோ அவ்வளவு என் பயமும் கவலையும் அதிகரித்தன. மருத்துவமனையில் இப்போது நிலைமைகள் மாறிக்கொண்டிருந்தன. நான் திடீரென பணக்காரியாகிவிட்டேன் என்று அனைவருக்கும் தெரிந்துவிட்டது. டாக்டர்களும் நர்ஸ்களும் இப்போது அடிக்கடி என்னை தடுத்து நிறுத்தி அதே பற்றி கேட்பார்கள். அதிகமாக சிஸ்டர் கல்பனா. அவரது பார்வைகள் எப்போதும் என் மேல் இருந்தன. அவர் அடிக்கடி என்னை பிரசவ அறை அருகே அலைந்து கொண்டிருப்பதை பிடிப்பார். வாணி, உன் டியூட்டி காலை ஷிஃப்டில் முடிந்து விடுகிறது. பிறகு இந்த நேரத்தில் நீ இங்கே என்ன செய்கிறாய்? ஒரு நண்பகலில் அவர் என்னை நடைபாதையில் தடுத்து நிறுத்தினார். அது இல்லை, நான் வீட்டிற்குப் போகிறேன். வேறு ஏதேனும் வேலை இருக்கிறதா என்று பார்க்கலாம் என்று நினைத்தேன். நான் பயத்துடன் சொன்னேன். அவர் சிரித்து கிண்டல் செய்தார். வேலை? நீ இப்போது நிறைய செய்கிறாய் வாணி. உன் குடிசை இப்போது அரண்மனையாக மாறிவிட்டது. எங்களுக்கும் சில நேரங்களில் காட்டு. அவரது குரலில் மறைந்திருந்த சந்தேகம் என் இதயத்தில் ஆபத்து மணியை அடித்தது. நான் பேச்சை திசை திருப்ப முயன்றேன். சிஸ்டர், கடவுள் யாருக்கு கொடுக்கிறாரோ அவருக்கு துளையில்லாமல் கொடுக்கிறார். இந்த ஏழை மீதும் கருணை காட்டினார். இதில் விசித்திரம் என்ன இருக்கிறது? அவர் கண்களை சுழற்றினார். விசித்திரம் என்னவென்றால் வாணி, கடவுளின் கருணை ஏன் மட்டும் பிரசவ அறையின் குப்பைத் தொட்டியில் மழை பெய்கிறது? இதை கேட்டதும் என் கால்களுக்கு கீழே இருந்த தரை நழுவிப் போயிற்று. அவர்களுக்கு ஏதாவது தெரிந்துவிட்டதா? அவர் என்னை பார்த்து விட்டாரா? நான் பதில் சொல்லாமல் அங்கிருந்து வெளியேறினேன். முதல் முறையாக எனது விளையாட்டு முடிந்துவிடும் என்று தோன்றியது. வீட்டிற்குச் சென்றதும் அம்மா பூஜைக்கான பாயில் அமர்ந்திருந்தார். கண்களிலிருந்து கண்ணீர் வழிந்தது. அவர் என்னை பார்த்ததும் கைகளை கூப்பி கடவுளை பார்த்தார். கடவுளே, என் மகள் தவறான பாதையில் சென்றுவிட்டால்
இந்த பணம் எந்த தவறான வேலையிலிருந்து வந்தாலும் அவளுக்கு நல்ல மனதை கொடுப்பீராக, அல்லது இந்த சேற்றிலிருந்து அவளை காப்பாற்றுவீராக. அவர்களின் வார்த்தைகள் என் மார்பில் அம்பு போல் தைத்தன. அம்மா, நீங்கள் என்ன சொல்கிறீர்கள்? உங்கள் சொந்த மகளுக்காக இப்படி பேசுகிறீர்களா? நான் கத்தினேன். அவர் எழுந்து நின்றார். கண்களில் அன்புக்கு பதிலாக கோபம் இருந்தது. ஆம் வாணி, ஏனென்றால் நான் ஒரு திருடன் அல்லது பாவியின் தாயாக இருக்க விரும்பவில்லை. உண்மையைச் சொல், இந்த பணம் எங்கிருந்து வருகிறது? இல்லையென்றால் நாளை நானே மருத்துவமனைக்குச் சென்று எல்லோரிடமும் கேட்பேன். அவர்களின் வார்த்தைகளைக் கேட்டு நான் உடைந்து விட்டேன். நான் அவர் காலில் விழுந்து அழுதேன். அம்மா, மன்னித்துவிடு. நான் முட்டாள்தனமாக இருந்தேன். குழந்தைகளை பசியுடன் பார்க்க முடியவில்லை. உங்களை மருந்து இல்லாமல் வேதனைப்படுவதை பார்க்க முடியவில்லை. அம்மா கடுமையாகச் சொன்னார். முட்டாள்தனம் ஒருவரை பாவம் செய்ய வைப்பதில்லை வாணி, ஆசை வைப்பதில்லை. அவர் என்னை ஜடக்கென்று விலக்கித் தள்ளினார். நீ எங்கள் மரியாதையை மண்ணோடு மண்ணாக்கிவிட்டாய். அந்த இரவு நான் தூங்க முடியவில்லை. அம்மாவின் வார்த்தைகள், சிஸ்டர் கல்பனாவின் சந்தேகம் நிறைந்த பார்வைகள், அந்த அந்நியரின் வார்த்தைகள் எல்லாமே என் மனதில் சுத்தியலை போல் அடித்துக் கொண்டிருந்தன. என் சுவாசம் நின்று போகிறது போல் தோன்றியது. மறுநாள் கனத்த இதயத்துடன் நான் மருத்துவமனைக்குச் சென்றேன். நான் முடிவு செய்திருந்தேன், இன்று கடைசி முறையாக இந்த வேலையைச் செய்வேன். பின்னர் அந்த மனிதனைச் சந்தித்து தெளிவாகச் சொல்வேன், இனிமேல் இது நடக்காது. என்னிடம் இப்போது போதுமான பணம் இருந்தது. நான் எந்த சிறிய வேலையையும் ஆரம்பிக்க முடியும். நான் மீண்டும் எனது லாக்கரை திறந்தேன். யூனிஃபார்மிலிருந்து ஒரு மடிந்த காகிதம் கீழே விழுந்தது. என் இதயம் திடுக்கிட்டது. நடுங்கும் கைகளால் நான் அந்த காகிதத்தை திறந்தேன். அதில் எழுதப்பட்டிருந்தது, நீ குப்பையிலிருந்து என்ன எடுக்கிறாய் என்று எனக்கு தெரியும். ஒரு கணத்திற்கு என் சுவாசம் நின்றுவிட்டது. கால்களுக்கு கீழே இருந்த தரை நழுவி போயிற்று. இதை யார் எழுதினார்? என் இரகசியம் யாருக்கு தெரிந்துவிட்டது? மனம் வேகமாக இயங்கத் தொடங்கியது. இது ஹெட்னர்ஸ் மிஸ் டிசூசாவா? அல்லது எனக்கு பொறாமை கொண்ட ஒரு சுத்தம் செய்பவரா? அல்லது சிஸ்டர் கல்பனா? ஆம், அவர்தான் இருக்க முடியும். அவரது சந்தேகம் நிறைந்த பார்வைகளும் வார்த்தைகளும் நினைவுக்கு வந்தபோது என் இதயம் மூழ்கியது. நான் அந்த காகிதத்தை என் கையில் பிடித்து என் பாக்கெட்டில் திணித்தேன். எதுவும் நடக்கவில்லை என்பதை காட்ட முயன்றேன். ஆனால் உள்ளே என் முழு உடலும் நடுங்கிக் கொண்டிருந்தது. யூனிஃபார்மை மாற்றிக்கொண்டு நான் வேலையில் இறங்கினேன். ஆனால் கவனம் வேறு எங்கோ இருந்தது. பார்வைகள் தொடர்ந்து சிஸ்டர் கல்பனாவை தேடின. அவர் நர்சிங் ஸ்டேஷனில் மற்ற நர்ஸ்களுடன் சிரித்துக் கொண்டிருந்தார். அவருடைய முகம் முற்றிலும் சாதாரணமாக இருந்தது. இது என் மாயையா? அல்லது யாராவது கேலி செய்தார்களா? நான் இன்று பிரசவ அறைக்குச் செல்லத் துணியவில்லை. மற்ற வார்டுகளில் சுத்தம் செய்தேன். ஆனால் எப்போதும் யாரோ பின்னால் நிற்பது போல் தோன்றியது. யாருடைய பார்வை என் மேல் இருப்பது போல் தோன்றியது. ஒவ்வொரு சத்தத்திலும் இதயம் துள்ளியது. மருத்துவமனை கட்டிடம் இன்று எனக்கு சிறை போல் தோன்றியது. டியூட்டி முடிந்ததும் நான் ஆடைகளை மாற்றிக்கொண்டு விரைவாக வெளியேற ஆரம்பித்தேன். நான் முடிவு செய்திருந்தேன், இன்று நான் அந்த கார்நிற கார்மனிதனை சந்திக்க மாட்டேன். இந்த விஷயம் அமைதியடையும் வரை சில நாட்கள் ஓய்வு எடுப்பேன். நான் மருத்துவமனையின் பின்புற நடைபாதையில் சென்று கொண்டிருந்தேன். அது எப்போதும் வெறிச்சோடியே இருக்கும். பின்னர் இருந்து குரல் வந்தது. அது சிஸ்டர் கல்பனாவின் குரல். நான் திரும்பி பார்த்தேன். அவர் நின்று கொண்டிருந்தார். முகம் முற்றிலும் கடுமையாக இருந்தது. நில்வாணி, நான் உன்னிடம் ஏதோ பேச வேண்டும். என் ரத்தம் உறைந்தது. ஆம் சிஸ்டர், டியூட்டி முடிந்துவிட்டது. வீட்டிற்கு போக வேண்டும். குழந்தைகள் தனியாக இருக்கிறார்கள். நான் சாக்குப்போக்கு சொன்னேன். அவர் சொன்னார், டியூட்டி முடிந்துவிட்டிருக்கலாம், ஆனால் உன் அந்த சிறப்பு வேலை இன்னும் மீதமுள்ளது, இல்லையா? அவரது குரல் குளிர்ச்சியாகவும் கடுமையாகவும் இருந்தது. இப்போது நான் புரிந்து கொண்டேன், தப்பிக்க வழியில்லை. நான் அமைதியாக தலைகுனிந்து நின்றேன். அவர் சொன்னார், நேற்று மருத்துவமனைக்குப் பின்னால் அந்த கார்நிற கார் மனிதனிடம் உன்னை பார்த்தேன். முன்வாசல் வழியாக வராதவர் யார்? உன் கண்களில் கண்ணீர் வெள்ளம் ஏற்பட்டது. நான் சுவரைச் சார்ந்து அமர்ந்தேன். உடைந்து அழுதேன். சிஸ்டர், தயவுசெய்து யாரிடமும் சொல்லாதீர்கள். நான் பாழாகி விடுவேன். என் குழந்தைகள் அனாதைகளாகி விடுவார்கள். அவர் என்னிடம் வந்து அமர்ந்தார். இப்போது அவரது குரலில் கடுமைக்கு பதிலாக ஆர்வம் இருந்தது. நான் யாரிடமும் சொல்ல மாட்டேன். நீ உண்மையைச் சொன்னால் அந்த பைகளில் என்ன இருக்கிறது? நீ அவ்வளவு ரகசியமாக எடுத்துச் செல்கிறாய். நீ திடீரென இவ்வளவு பணக்காரியாகிவிட்டாய். நான் திக்கிக் கொண்டே பேசினேன். சிஸ்டர், நீங்கள் ஒரு பெண்ணின் பிரசவத்தை முடிக்கும்போது பிரசவத்திற்கு பிறகு அந்த சவ்வு அல்லது பிளாசெண்டாவை குப்பையில் வீசிவிடுகிறீர்கள். நான் அதை திருடி விற்கிறேன். இதை கேட்டதும் சிஸ்டர் கல்பனாவின் முகத்தில் வெறுப்பும் ஆச்சரியமும் நிறைந்தது. என்ன வாணி,
பைத்தியமா பிடித்துவிட்டது? அது ஒரு அழுக்கான பயனற்ற பாகம். அதை யார் வாங்குவார்கள்? நான் மெல்லிய குரலில் சொன்னேன். எனக்கு தெரியாது சிஸ்டர். அந்த மனிதன் சொன்னான், இது மிகவும் விலைமதிப்பானது. ஆனால் ஏன்? அவர் இதை என்ன செய்கிறார்? அவர் கோபத்துடன் கேட்டார். நான் நடுங்கிக் கொண்டே பேசினேன். அவர் சொன்னார், அந்த சவ்வு பெரிய நிறுவனங்களால் கிரீம்கள் மற்றும் ஊசி மருந்துகள் தயாரிக்க பயன்படுகிறது. பணக்கார பெண்கள் மூஞ்சி சுருக்கங்களை மறைக்கவும் இளமையாக தோன்றவும் பயன்படுத்துகிறார்கள். பிளாசெண்டா என்பது ஆன்டி ஏஜிங் கிரீம்களில் பயன்படுத்தப்படுகிறது. சிஸ்டர் கல்பனாவின் முகத்தில் இப்போது மௌனம் குடிகொண்டது. கண்களில் ஆச்சரியம், வெறுப்பு மற்றும் அதிர்ச்சி அனைத்தும் இருந்தன. அவர் கேட்டுக்கொண்டிருந்தார். அவர் ஒருபோதும் நினைத்திராத ஒரு உண்மை. தினமும் குப்பை என்று நினைத்து வீசிய அந்த பொருள்தான் லட்சக்கணக்கான ரூபாய் மதிப்புள்ள தங்கம். ஒரு பெண்ணின் உடலில் இருந்து வெளியே வந்து மற்றொரு பெண்ணின் முக அழகை அதிகரிக்க பயன்படுகிறது. இரகசியம் வெளியேறிவிட்டது. சிஸ்டர் கல்பனாவின் கண்களில் ஓடிய சந்தேகம் மற்றும் ஆச்சரியத்தின் அலை ஒவ்வொரு நொடியும் மாறிக்கொண்டிருந்தது. நான் அவர் கால்களில் அமர்ந்திருந்தேன். என் விதியின் தீர்ப்புக்காக காத்திருந்தேன். இப்போது அவர் மேலாண்மையை அழைப்பார். போலீஸ் வரும். என்னுடைய எல்லாம் முடிந்துவிடும். இந்த எண்ணம் என் மனதில் மீண்டும் மீண்டும் சுழன்றது. ஆனால் அவருடைய மௌனம் அதிகரித்துக் கொண்டே இருந்தது. அவர் என்னை பார்க்கவில்லை. மாறாக முன்னால் நின்ற சுவரை பார்த்துக் கொண்டிருந்தார். அவருடைய மனம் ஆழமான சிந்தனையில் மூழ்கியிருப்பதைப் போலிருந்தது. எனவே நீ சொல்கிறாய், இந்த பொருட்கள் மூஞ்சி சுருக்கங்களை மறைக்கின்றன. அவர் இறுதியாக மௌனத்தை உடைத்தார். அவருடைய குரலில் கோபமில்லை, ஒரு விசித்திரமான பலவீனமான நடுக்கம் மட்டுமே இருந்தது. இதிலிருந்து லட்சக்கணக்கானவர்கள் கிடைக்கிறார்கள் என்று அவர் யோசிப்பது போல் தோன்றியது. நான் அழுதுகொண்டே மௌனமாக எனது தலையை அசைத்தேன். ஆம் சிஸ்டர் கல்பனா, நான் உங்களிடம் எல்லா உண்மையையும் சொல்லிவிட்டேன். இப்போது நீங்கள் தண்டனை விதித்தால் நான் ஏற்றுக்கொள்கிறேன். என் குழந்தைகளை கவனித்துக் கொள்ளுங்கள். என் வேண்டுதலுக்கு அவர் கவனம் செலுத்தவில்லை போல் தோன்றியது. அவரது கவனம் வேறு எங்கோ இருந்தது. அந்த மனிதன் ஒவ்வொரு பைக்கும் எவ்வளவு பணம் கொடுக்கிறான்? நீ ஒரு நாளில் எவ்வளவு சேகரிக்கிறாய்? அவரது கேள்விகள் எனக்கு ஆச்சரியமாக இருந்தன. தண்டனைக்கு பதிலாக ஏன் இவ்வளவு கேள்விகள்? பயத்தின் கட்டுப்பாட்டில் நான் எல்லாவற்றையும் சொல்ல ஆரம்பித்தேன். சிஸ்டர் கல்பனா, அவர் ஒவ்வொரு பைக்கும் 30,000 முதல் 35,000 வரை கொடுக்கிறார். அதிகமான வழக்குகள் இருந்த நாட்களில் 50,000 ரூபாய் வரை செல்கிறது. ஒரு நாளில் 50,000 வரை? இந்த வார்த்தைகள் அவருடைய வாயிலிருந்து ஒரு முணுமுணுப்பு போல் வெளியேறியது. திடீரென்று நான் அவருடைய முகத்தில் அதே ஆசையை கண்டேன். நானே மாதங்களுக்கு முன்பு என்னில் பார்த்ததைப் போல. அவரது பார்வை அவரது கைகளில் தங்கியது. கோடுகள் மற்றும் சிறிய சுருக்கங்களில் நின்றது. அவருடைய மனதிலும் அதே போராட்டம் நடந்து கொண்டிருப்பதாக நான் உணர்ந்தேன். இது என் மனதில் ஒரு முறை இருந்தது. அவர் தனது வழியில் கடுமையானவர், ஆனால் நேர்மையான நர்ஸ். ஆனால் அவரது தேவைகள் அவரது வழியை விட பெரியதாக இருந்திருக்கலாம். அவருக்கும் சில முழுமையடையாத கனவுகள் இருந்திருக்கலாம். சிறிய சம்பளத்தில் அவற்றை நிறைவேற்ற முடியாது. நீண்ட விசித்திரமான மௌனத்திற்குப் பிறகு அவர் ஒரு ஆழமான மூச்சு விட்டார். என்னை பார்த்தார். அவரது கண்களில் இப்போது இரக்கம் அல்லது கோபம் இல்லை. ஒரு குளிர்ந்த வணிக ஒளி மட்டுமே இருந்தது. எழுந்திரு வாணி, கண்ணீரைத் துடை. உனக்கு எந்த தண்டனையும் கிடைக்காது. அவர் ஒரு தீர்ப்பை அறிவிக்கும் விதமாகச் சொன்னார். நான் ஆச்சரியத்துடன் அவரை பார்த்தேன். என்ன? அதாவது நாளை முதலே இந்த வேலையை நீ தனியாக செய்ய மாட்டாய். இந்த வாக்கியம் முந்தைய வெளிப்பாட்டை விட பெரிய அதிர்ச்சியாக இருந்தது. நான் புரிந்து கொள்ளவே இல்லை. சிஸ்டர் கல்பனா எழுந்து நின்று என் கையை பிடித்தார். இப்போது அழுவது நிறுத்து. வேலை நேரம் தொடங்கிவிட்டது. நீ மிகவும் முட்டாள்தனமாக வேலை செய்திருக்கிறாய். எப்போதும் பிடிபடக்கூடும். ஆனால் இப்போது அது நடக்காது. அவரது குரலில் கடுமை இருந்தது. அவர் இரகசியமாக பேசினார். ஒரு வழக்கு முடிந்ததும் பை குப்பை தொட்டியில் போகாது. நானே அதை எடுத்து மருத்துவக் கடை அறையின் அந்த மூலையில் வைப்பேன். அங்கு யாரும் செல்ல மாட்டார்கள். அது பாதுகாப்பாக இருக்கும். பிரசவ அறைக்கு வெளியே நிற்க வேண்டிய அவசியமே இல்லை. டியூட்டி முடிந்ததும் நீ ஸ்டோர் ரூமிலிருந்து பையை எடுத்து வெளியே சென்று அந்த மனிதனிடம் கொடுப்பாய். புரிந்ததா? நான் அவருடைய கடுமையான வார்த்தைகளை கேட்டு முடங்கிப் போனேன். எனக்கு மரண பயம் வரும் அந்த பெண்ணே இப்போது அந்த தவறான காரியத்தை இன்னும் பாதுகாப்பான வழியில் செய்யும் முறையை கற்பித்துக் கொண்டிருந்தார். மேலும் வரும் எந்த பணத்திற்கும் அவர் தனது நிபந்தனையையும் விதித்தார். அதில் 40% என்னுடையது. மெதுவாக முழு விளையாட்டும் எனக்கு புரிந்தது. இது எந்த கருணையும் அல்ல. இது ஒரு கூட்டு வணிகமாக இருந்தது. அவர் என் முட்டாள்தனத்தையும் பயத்தையும் தனது முன்னேற்றத்திற்கான ஒரு கருவியாக மாற்றியிருந்தார். ஆனால் சிஸ்டர் கல்பனா,
இது ஒரு குற்றம். என் வாய் தானாகவே வார்த்தைகளை வெளியிட்டது. அவர் சிரித்தார். ஒரு கசப்பான, வெற்றிடமான சிரிப்பு. நீ தனியாக லட்சக்கணக்கில் சம்பாதித்துக் கொண்டிருந்தபோது அது குற்றமாக இல்லை. வாணி, மருத்துவமனையில் உள்ளவர்கள் இந்த விலைமதிப்பான பொருட்களை எரித்து அழித்து விடுகிறார்கள். இது யாருக்காவது பயன்பட்டு நமக்கு சில பணம் கொடுக்கிறது என்றால் அதில் என்ன தவறு இருக்கிறது? நாம் யாருடைய உரிமையையும் குறைக்கவில்லை. நமது பங்கை மட்டும் எடுத்துக்கொள்கிறோம். மறுக்க எனக்கு எந்த வழியும் இல்லை. நான் மறுத்தால் அவர் ஒரு நிமிடத்தில் மேலாண்மைக்கு எல்லாவற்றையும் சொல்லிவிடுவார். நான் ஒரு வேடன் வலையிலிருந்து தப்பி மற்றொரு அதிக ஆபத்தான வேடனிடம் சரணடைந்தேன். சரி சிஸ்டர் கல்பனா, நான் அடக்கப்பட்ட குரலில் சொன்னேன். நான் ஏற்றுக்கொள்கிறேன். அவர் என் தோளில் தட்டிக் கொடுத்தார். நீ வீட்டிற்குப் போ, கவலைப்பட வேண்டாம். நாளை முதல் நமது புதிய வேலை தொடங்கும். அன்று நான் மருத்துவமனையிலிருந்து வெளியேறியபோது நான் தனியாக இல்லை. இப்போது அந்த தவறான காரியத்தில் மற்றொருவர் சேர்ந்து விட்டார். ஒரு கட்டறிந்த மூத்த நர்ஸ். எங்களுடைய இந்த அசுத்தமான கூட்டணி எந்த அளவிற்குச் செல்லும் என்று எனக்கு தெரியாது. ஆனால் ஒன்று தெளிவாக இருந்தது. ஆபத்தும் வருவாயும் இரட்டிப்பாகியிருந்தன. சிஸ்டர் கல்பனாவின் அணுகல் மற்றும் மருத்துவமனை அமைப்பின் அறிவின் காரணமாக எங்கள் வேலை இப்போது அதிகமாக சுத்தமாகவும் குறைந்த அபாயத்திலும் இருந்தது. எந்த நேரத்தில் எந்த காலித்துவம் காலியாக இருக்கும், எந்த டாக்டரின் டியூட்டி எப்போது மாறும், எந்த ஸ்டோர் ரூம் சாவி எங்கு தொங்குகிறது என்பது அவருக்கு தெரியும். இப்போது எனக்கு முழு நாளும் பிரசவ அறைக்கு வெளியே அலைவதற்கு தேவையில்லை. கல்பனா தானே பொருட்களை பாதுகாப்பான இடத்தில் வைத்து விடுவார். நான் டியூட்டி முடிந்ததும் அதை எடுத்துக்கொண்டு செல்வேன். பணம் தண்ணீர் போல் பாயத் தொடங்கியது. முன்பு நான் தினமும் 500 ரூபாய் சம்பாதித்தேன். இப்போது இந்த தொகை ஒரு நாளைக்கு 30,000 முதல் 80,000 வரை சென்றது. ஏனென்றால் சிஸ்டர் கல்பனா தனது அணுகலின் காரணமாக மற்ற அறுவை சிகிச்சை அறைகளில் இருந்தும் விலையுயர்ந்த பொருட்களை எடுப்பதற்கான வழியை கண்டுபிடித்தார். மொத்த தொகையில் 50% இப்போது சிஸ்டர் கல்பனாவுக்கும் 70% எனக்கும் என்று நாங்கள் முடிவு செய்தோம். ஏனென்றால் வெளிப்புற மனிதனுடன் தொடர்பு கொள்வதும் பேரம் பேசுவதும் ஆபத்தும் இன்னும் என்னுடையதாக இருந்தது. செல்வம் என் வாழ்க்கையை முழுவதுமாக மாற்றிவிட்டது. நான் ஒரு சிறிய காரை வாங்கினேன். என் குழந்தைகள் நகரத்தின் நல்ல பள்ளியில் படிக்கத் தொடங்கினர். அம்மாவின் சிகிச்சைக்காக நகரத்தின் மிகப்பெரிய மருத்துவரின் ஆலோசனையை பெற்றேன். ஆனால் அம்மா இன்னும் என்னுடைய மாற்றத்தில் மகிழ்ச்சி அடையவில்லை. அவர் நான் கொடுத்த வசதிகளை பயன்படுத்தினார். ஆனால் அவருடைய கண்களில் எப்போதும் என் மீது ஏமாற்றமும் பயமும் இருந்தன. வாணி, இது எல்லாம் எப்போது வரை நீடிக்கும்? அடித்தளம் பலவீனமான ஒன்றின் அடிப்படை நீண்ட காலம் நீடிப்பதில்லை. அவர் அடிக்கடி என்னிடம் கேட்பார், அம்மா, நீங்கள் கவலைப்பட வேண்டாம், நான் எல்லாவற்றையும் கையாள்வேன். நான் எப்போதும் அவர்களின் பேச்சை தவிர்ப்பேன். மறுபுறம் சிஸ்டர் கல்பனாவின் வாழ்க்கையிலும் பெரிய மாற்றம் நிகழ்ந்து கொண்டிருந்தது. அவர் தனது பழைய மோட்டார் சைக்கிளை விற்று ஒரு சிறிய கார் வாங்கினார். இப்போது அவர் விலையுயர்ந்த ஆடைகளையும் பிராண்டட் பர்ஸ்களையும் பயன்படுத்தத் தொடங்கினார். அவரது இந்த திடீர் மாற்றம் மருத்துவமனையில் அனைவரின் கண்களிலும் பட்டது. சிஸ்டர் கல்பனாவுக்கும் லாட்டரி விழுந்துவிட்டது போல் தோன்றியது. மக்கள் அவர் பின்னால் பேசத் தொடங்கினர். எங்களுக்கு இடையே இப்போது நட்பு இல்லை, வணிக உறவு மட்டுமே இருந்தது. நாங்கள் வேலை நேரத்தில் மட்டுமே பேசுவோம், கணக்குகளை சரிபார்ப்போம், அடுத்த திட்டத்தை தயாரிப்போம். ஆசை எங்கள் இருவர் மீதும் ஆதிக்கம் செலுத்தியது. வாணி, இந்த மனிதன் நமக்கு மிக குறைந்த பணம் கொடுக்கிறான். இந்த பொருள் வெளியே லட்சக்கணக்கில் விற்கப்படுகிறது, நமக்கு ஆயிரக்கணக்கில் மட்டுமே கிடைக்கிறது. நாம் ஒரு புதிய வாங்குபவரை தேட வேண்டும். ஒரு நாள் கல்பனா என்னிடம் சொன்னார், இல்லை சிஸ்டர், இது மிகவும் ஆபத்தானதாக இருக்கும். நான் உடனே மறுத்தேன். நமக்கு கிடைப்பது போதாதா? அதிகமான ஆசை நமக்கே தீங்கு விளைவிக்கும். என் வார்த்தைகளை கேட்டு அவர் கோபத்துடன் சொன்னார், நீ எப்போதுமே பயந்து கொண்டே இருக்கிறாய். அதனால்தான் சாரா வாழ்நாளும் இப்படித்தான். பணம் சம்பாதிக்க தைரியம் வேண்டும். பின்னர் நான் பயந்த அந்த நாள் வந்தது. மருத்துவமனை மேலாண்மை பாதுகாப்பை அதிகரிக்க ஒவ்வொரு காலித்துவத்திலும், குறிப்பாக ஸ்டோர் ரூம்கள் மற்றும் பின்புற வாசலில் புதிய சிசிடிவி கேமராக்களை நிறுவியது. இந்த செய்தி எங்களுக்கு ஒரு குண்டை விட குறைவாக இல்லை. சிஸ்டர், இப்போது நாம் இந்த வேலையை உடனடியாக நிறுத்த வேண்டும். நான் பதட்டத்துடன் கல்பனாவிடம் சொன்னேன். இந்த கேமராக்கள் நம்மை பிடித்துவிடும். நம்மிடம் போதுமான பணம் இருக்கிறது. நாம் மரியாதையாக வாழ முடியும். பைத்தியம் பிடிக்காதே வாணி, அவர் என்னை ஒரு தள்ளுதல் தந்தார். பணம் ஒருபோதும் போதாது. இந்த கேமராக்களுக்கும் ஒரு வழி இருக்கும். அவற்றின் குருட்டு புள்ளிகளை நான் நன்கு அறிவேன். அங்கு அவர்களின் பார்வைப்படாது. நீ கவலைப்பட வேண்டாம். ஆனால் எங்கள் வலையை இறுக்கமாக்குவதை நான் அறிந்தேன். இது கடவுளிடமிருந்து ஒரு எச்சரிக்கை. கல்பனா தனது ஆசையில் அதை புரிந்து கொள்ளவில்லை.
அதே வாரத்தில் ஒரு நாள் மருத்துவமனையில் பிரசவ வழக்குகள் அதிகமாக இருந்தன. எங்களிடம் அதிகமான பொருட்கள் சேகரிக்கப்பட்டன. எப்போதும் மிகவும் ஜாக்கிரதையாக இருந்த கல்பனா அன்று ஆசை மற்றும் அவசரத்தில் ஒரு பெரிய தவறு செய்தார். அவர் அனைத்து பொருட்களையும் தனித்தனி பைகளில் வைக்காமல் ஒரு பெரிய மருத்துவ கழிவு பையில் வைத்தார். வேலையை விரைவாக முடிக்க வேண்டும் என்பதற்காக அவர் ஸ்டோர் ரூமிலிருந்து வெளிப்புற பையை எடுத்து வெளியேறும்போது ஒரு இளம் நர்ஸ் அவரை பார்த்தாள். அவள் நமஸ்காரம் செய்தாள். பிறகு மேலே சென்றாள். ஆனால் அவள் மனதில் ஒரு கேள்வி இருந்தது. சிஸ்டர் கல்பனா தனியாக இவ்வளவு பெரிய பையை எடுத்துச் செல்வது ஏன்? அந்த மாலை நான் அந்த நிற கார் மனிதனை சந்திக்க பின்புற வாசலில் சென்றபோது அவர் மிகவும் பதட்டமாக தோன்றினார். விரைவாக செய், இப்போது இங்கே பாதுகாப்பு மிகவும் கடுமையாகிவிட்டது. எல்லா இடங்களிலும் கேமராக்கள் நிறுவப்பட்டுள்ளன. இது எங்கள் கடைசி ஒப்பந்தமாக இருக்கலாம் என்று நினைக்கிறேன். அவர் பணத்தை என் கையில் கொடுத்துக் கொண்டே சொன்னார். பிறகு வேகமாக காரை ஓட்டிச் சென்றார். அவருடைய வார்த்தைகள் என் இதயத்தில் இறங்கின. கடைசி ஒப்பந்தம். என் இதயம் அவர் உண்மையைச் சொல்வதாகச் சொல்லியது. எங்கள் விளையாட்டு இப்போது முடிந்துவிடும். இளம் நர்ஸ் மிஸ் டிசூசாவிடம் எல்லாவற்றையும் சொன்னாள். மிஸ் டிசூசா ஏற்கனவே என் மீதும் கல்பனாவின் மீதும் சந்தேகம் கொண்டிருந்தார். அவர் உடனடியாக எச்சரிக்கையாகிவிட்டார். அவர் மேலாண்மையுடன் பேசி கடந்த சில நாட்களின் சிசிடிவி காட்சிகளை பெற்றார். சான்றுகள் அவர்களின் கண்களுக்கு முன்னால் இருந்தன. காட்சியில் சிஸ்டர் கல்பனா பிரசவத்திற்கு பிறகு பிரசவ அறையில் இருந்து நேரடியாக ஸ்டோர் ரூமுக்குச் செல்வதை காணலாம். சிறிது நேரம் கழித்து வெளிப்புற பையுடன் வெளியே வருகிறார். பின்னர் சில மணி நேரம் கழித்து நான் அதே ஸ்டோருக்குள் செல்கிறேன். அதே பையை எடுத்து பின்புற வாசல் வழியாக வெளியே செல்கிறேன். இது ஒவ்வொரு நாளும் மீண்டும் மீண்டும் செய்யப்பட்டது. நாங்கள் பாதுகாப்பானது என்று நினைத்த எங்கள் முழு திட்டமும் இப்போது ஒரு சிறிய திரையில் ஒரு படம் போல இயங்கிக் கொண்டிருந்தது. மறுநாள் நான் எனது பொருட்களை எடுத்துக்கொண்டு பின்புற வாசலை நோக்கி நடந்தேன். என் இதயம் ஏற்கனவே மூழ்கிக் கொண்டிருந்தது. நான் வாசலிலிருந்து வெளியே கால் வைத்ததும் மருத்துவமனையின் 3 பாதுகாப்பு காவலர்களும் மிஸ் டிசூசாவும் என்னை சூழ்ந்து கொண்டனர். வாணி, இந்த பையில் என்ன இருக்கிறது? மிஸ் டிசூசாவின் குரல் குளிர்ச்சியாகவும் கடுமையாகவும் இருந்தது. ஒரு கணத்திற்கு என் உலகம் சுழன்றது. பை என் கையிலிருந்து கீழே விழுந்தது. உள்ளே இருந்த ரத்தம், தோய்ந்த பைகள் வெளியே சிதறின. காவலர் வெறுப்போடும் முகத்தை திருப்பிக் கொண்டார். விளையாட்டு முடிந்துவிட்டது என்பதை நான் அறிந்தேன். நான் அங்கேயே தரையில் விழுந்து அழுதேன். சிஸ்டர் கல்பனா மருத்துவமனை இயக்குனரின் அலுவலகத்திற்கு அழைக்கப்பட்டார். அவர் பொய் சொல்ல முயற்சித்தார். ஆனால் வீடியோ சான்றுகள் முன்வைக்கப்பட்டபோது அவரது சாரா அகங்காரமும் நம்பிக்கையும் உடைந்தன. அவருடைய கூச்சல்கள் முழு தளத்திலும் கேட்டன. போலீஸ் அழைக்கப்பட்டது. இந்த விரோதம் முழு நகரத்திலும் தீப்போல் பரவியது. மருத்துவமனையின் நற்பெயருக்கு ஒரு பெரிய அடி விழுந்தது. அந்த கார் மனிதனின் எந்த தடயமும் கிடைக்கவில்லை. ஆபத்து வந்தவுடன் அவர் இருந்ததே இல்லை என்பது போல் மறைந்துவிட்டார். இந்த முழு விளையாட்டிலும் அவர் மட்டுமே தப்பினார். வழக்கு நடந்தது. சிஸ்டர் கல்பனா ஒரு கற்றறிந்த மூத்த நர்ஸாக இருந்ததால் தனது தொழிலை களங்கப்படுத்திய குற்றத்திற்காக கடுமையான தண்டனைக்கு உள்ளானார். அவருடன் ஒப்பிடுகையில் எனக்கு குறைவான தண்டனை கிடைத்தது. ஆனால் சிறை கம்பிகள் என் விதியாக மாறி. நான் சம்பாதித்த அனைத்தும், வீடு, கார், பணம் எல்லாம் போய்விட்டன. என் குடும்பம் மீண்டும் அதே குடிசைக்கு திரும்பியது. ஆனால் இந்த முறை அவர்களின் தலையில் வறுமையுடன் களங்கமும் இருந்தது. அம்மா அந்த அதிர்ச்சியில் நோய்வாய்ப்பட்டார். என் குழந்தைகள் தங்கள் தாயின் செயலுக்கான தண்டனையையும் மக்களின் குத்தல்களையும் வடிவத்தில் அனுபவித்தனர். பல ஆண்டுகளுக்குப் பிறகு இன்று நான் சிறையின் அந்த இறுக்கமான அறையில் அமர்ந்து என் வாழ்க்கையை பார்க்கிறேன். நான் என்னுடைய செயல்களுக்கு வெட்கப்படுகிறேன். நான் திருடினேன், குற்றம் செய்தேன், ஆசையில் குருடனாகிவிட்டேன் என்பது எனக்கு தெரியும். நான் இதற்கான தண்டனையை அனுபவித்துக் கொண்டிருக்கிறேன். அதை ஏற்றுக்கொள்கிறேன். ஆனால் பிறகு என் குழந்தைகளின் முகங்கள் நினைவுக்கு வருகின்றன. அவர்கள் முதல் முறையாக புதிய ஆடைகளை அணிந்து பள்ளிக்குச் சென்றபோது அம்மாவின் அந்த அமைதியான முகம் நினைவுக்கு வரிற்று. அவர்களுக்கு சரியான நேரத்தில் மருந்து கிடைத்தபோது நான் செய்ததன் ஆரம்பம் ஆசையிலிருந்து அல்ல, முட்டாள்தனம் மற்றும் அன்பிலிருந்து வந்தது. என் குற்றம் என் குழந்தைகளுக்கு ஒரு சிறந்த வாழ்க்கையின் கனவை கண்டதுதான். நான் தவறான பாதையை தேர்ந்தெடுத்தேன். அதன் விளைவு மிகவும் மோசமாக இருந்தது. ஆனால் நான் இரவு இருளில் என் குடிசையில் என் பசியுடன் கூடிய குழந்தைகளின் முகங்களை பார்த்தபோது அந்த நேரத்தில் வேறு எந்த வழியும் எனக்கு தெரியவில்லை. நான் விலை செலுத்தினேன், மிகவும் கனமான விலை. ஆனால் நான் என் குடும்பத்திற்கு கொடுத்த சில மகிழ்ச்சியான தருணங்கள் அந்த தண்டனையை விட மதிப்புமிக்கதா? இந்த கேள்விக்கு எனக்கு ஒருபோதும் பதில் கிடைக்காது. ஹராம், பணம், தற்காலிக வசதிகளை மட்டுமே கொடுக்க முடியும். ஆனால்
ஒருவரின் அமைதியையும் மரியாதையையும் என்றென்றும் களையும். சரி, சிறையின் குளிர்ந்த சுவர்களில் நேரம் நின்று போனது போல் இருந்தது. ஒவ்வொரு நாளும் ஒரே சோகத்தை கொண்டு வந்தது. இன்னும் என் குழந்தைகளின் எதிர்காலத்தையும் அம்மாவின் ஆரோக்கியத்தையும் பற்றி யோசித்து உள்ளுக்குள்ளேயே மூச்சுத் திணறினேன். நான் செய்தது ஒரு குற்றம், ஆனால் அதன் வேர்கள் என் இதயத்தில் வளர்ந்த அன்பிலும் முட்டாள்தனத்திலும் இருந்தன. நான் பலமுறை என்னைத்தானே கேட்டுக்கொண்டேன், வேறு வழி இல்லையா? நான் சரணடைந்து விட்டேனா? ஒரு மாலை சிறை நூலகத்தில் பணிபுரியும் போது எனது கண் ஒரு பழைய நாட்குறிப்பில் விழுந்தது. அது ஒரு முன்னாள் கைதியுடையது. பக்கங்கள் மஞ்சள் நிறமாக மாறிவிட்டன. ஆனால் எழுதப்பட்ட வார்த்தைகள் ஆழமானவை. அந்த பெண்ணும் என்னைப் போலவே ஒரு தவறைச் செய்திருந்தார். ஆசை மற்றும் அவசரத்தில் ஒரு சட்டவிரோத வழியை தேர்ந்தெடுத்தார். ஆனால் அவர் எழுதியிருந்தார். சிறைக்குச் சென்ற பிறகு தன்னை முழுவதுமாக மாற்றிக்கொண்டார். அவர் படித்தார், திறமைகளை கற்றுக்கொண்டார். வெளியே வந்து ஒரு நேர்மையான புதிய வாழ்க்கையை தொடங்கினார். அவர் எழுதியிருந்தார், குற்றம் செய்வது ஒரு தவறாக இருக்கலாம், ஆனால் அந்த தவறிலிருந்து கற்றுக்கொள்ளாமல் இருப்பது மற்றொரு பெரிய குற்றம். அந்த நாட்குறிப்பின் வார்த்தைகள் என் மனதில் ஒரு புதிய தீப்பொறியை ஏற்படுத்தியது. நான் என் தண்டனையை அனுபவித்து வெளியேறலாம், ஆனால் என் மனம் மாறவில்லை என்றால் நான் மீண்டும் அதே சேற்றில் சிக்கிக் கொள்ளலாம் என்று உணர்ந்தேன். நான் சிறையில் கல்வி திட்டங்களில் பங்கேற்கத் தொடங்கினேன். தையல் கற்றுக்கொண்டேன். வெளியே வந்து மரியாதையாக சம்பாதிக்க முடியும் என்பதற்காக. நான் மீண்டும் என் மூத்த நர்ஸ் சிஸ்டர் கல்பனாவை பார்க்கவில்லை. அவர் தனது தண்டனையை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார் என்றும் அவரது அகங்காரம் உடைந்துவிட்டது என்றும் கேள்விப்பட்டேன். இப்போது நான் அவருடன் பகை கொள்ளவில்லை. இப்போது என் போராட்டம் எனக்கு எதிராக மட்டுமே இருந்தது, என் கடந்தகால முடிவுகளுக்கு எதிராக. பல ஆண்டுகளுக்குப் பிறகு நான் சிறையிலிருந்து வெளியே வந்தபோது வெளியே உலகம் முன்பைவிட கடினமாக தோன்றியது. என் நெற்றியில் ஒரு கைதியின் கரை இருந்தது. நகர மக்கள் வெறுப்புடன் என்னை பார்த்தார்கள். என் குடும்பம் இன்னும் அதே குடிசையில் இருந்தது. அம்மா இப்போது இன்னும் வயதானவராகவும் பலவீனமாகவும் இருந்தார். ஆனால் அவர் என்னை கட்டிப்பிடித்தார். இப்போது நீ திரும்பி வந்துவிட்டாய் வாணி, அதுவே போதும். அவர்களின் குரலில் பல ஆண்டுகளின் வலியும் அன்பும் இருந்தது. என் குழந்தைகளின் கண்களில் இப்போது குறும்புக்கு பதிலாக ஒரு விசித்திரமான சோகம் இருந்தது. ஆனால் அவர்கள் என்னை நம்பிக்கையுடன் பார்த்தார்கள். நான் உடனே தையல் கடைக்குச் சென்று தையல் வேலையை ஆரம்பித்தேன். வேலை மிகவும் சிறியது, வருமானம் மிக குறைவு. ஆனால் அதில் அமைதி இருந்தது. இப்போது நான் என் வருவாயைப் பற்றி பயந்து தூங்கவில்லை. மரியாதையான தூக்கம். என் குழந்தைகளுக்கு இப்போது பிராண்டட் ஆடைகள் கிடைக்கவில்லை. ஆனால் இப்போது அவர்கள் பள்ளியில் பெருமையுடன் தங்கள் தாயை பற்றி பேச முடியும். ஒருநாள் என் சிறிய மகன் என்னிடம் கேட்டான், அம்மா, நாம் இப்போது ஏன் இவ்வளவு ஏழைகள்? முன்பு எங்களிடம் எல்லாம் இருந்தது. நான் அவனை அன்பாக பக்கத்தில் அமர வைத்து சொன்னேன், மகனே, நம்மிடம் முன்பு இருந்த அனைத்தின் அடித்தளம் பலவீனமாக இருந்தது. அது ஒரு மணல் கோட்டை. அது ஒரே அடியில் இடிந்து விழுந்தது. இன்று நம்மிடம் இருப்பது சிறியதாக இருந்தாலும் அது உண்மையின் அடிப்படையில் கட்டப்பட்டது. ஹராம் பணம் கண்களை கூச வைக்கலாம், ஆனால் இதயத்திற்கு ஒருபோதும் அமைதியை தர முடியாது. அது வசதிகளை மட்டுமே தருகிறது, மரியாதையை அல்ல. மரியாதைதான் மிகப்பெரிய செல்வம். அன்று என் தண்டனை நிறைவடைந்ததாக உணர்ந்தேன். நான் என் தவறை ஒப்புக்கொண்டேன். அதிலிருந்து படிப்பினை கற்றுக்கொண்டேன். என் கதையின் முடிவு துயரமாக இருந்தாலும் அதில் ஒரு செய்தி இருந்தது. ஒவ்வொரு மனிதனும் தனது வாழ்க்கையில் ஒருமுறையாவது அத்தகைய சூழ்நிலைகளை சந்திக்கிறான். முட்டாள்தனம் அவரை தவறான பாதையை தேர்வு செய்ய தூண்டும்போது. ஆனால் எந்த முட்டாள்தனத்திற்கும் பதில் பொய், திருட்டு அல்லது ஹராம் வருமானம் இருக்க முடியாது. ஹராம் பணம் சில நேரங்களில் வசதிகளையும் மகிழ்ச்சியையும் கொடுக்கலாம். ஆனால் அது எப்போதும் ஒருவரின் அமைதியையும் மரியாதையையும் சுயமரியாதையையும் பறித்து விடுகிறது. உண்மையான மகிழ்ச்சியும் நிலையான வெற்றியும் நேர்மையானது, கடின உழைப்பு மற்றும் உண்மையின் பாதையில் மட்டுமே கிடைக்கும். தவறான வழியில் இருந்து வரும் வெற்றி எப்போதும் தற்காலிகமானது. அதன் விளைவு பெரும்பாலும் மிகவும் மோசமானது. வாழ்க்கையில் மிகப்பெரிய செல்வம் உங்கள் நல்ல ஒழுக்கமும் மரியாதையுமாகும். அதன் முன்னால் உலகின் எல்லா செல்வங்களும் சிறியவை. எனவே நண்பர்களே, இது என் கதையின் பாடம். இந்த கதை முற்றிலும் கற்பனையானது. இது எந்த நபர், இடம் அல்லது நிகழ்வுடன் எந்த தொடர்பும் இல்லை. இதன் நோக்கம் விளையாட்டு, கல்வி மற்றும் சஸ்பென்ஸ் அடிப்படையிலான கதையை வழங்குவதாகும். ஆம் நண்பர்களே, இன்றைய எங்கள் கதை உங்களுக்கு எப்படி இருந்தது? கருத்து தெரிவிக்கவும். இதுபோன்ற கதைகளை கேட்க எங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். இந்த கதைக்கு ஒரு லைக் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள்.
மேலும் நண்பர்களே, இந்த கதையை நீங்கள் எந்த நகரத்திலிருந்து கேட்கிறீர்கள் என்று கருத்து தெரிவிக்கவும். நன்றி நண்பர்களே.